சாட்சியாட்டு நிறுத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். கடந்த வாரத்துல வியாழக்கிழமை நான் வந்து எங்க அண்ணாக்கு உடம்புக்கு சரியில்லை, சித்தப்பா மகன் அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே அந்த ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ வியாழக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு ப்ரேயர்ல வந்து பிரியா சாலமன் சகோதரிட்ட சொன்னபோது அவங்க உடனே எல்லாருமா சேர்ந்து ஊக்கமா ஜெபிச்சோம். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அப்புறம் ஃப்ரைடே தான் நான் பிரதருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி அண்ணாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. பாப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு அனுப்புனேன். ஆனா இமீடியட்டா அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணி ஜோம் பண்றோம், பயப்படாதீங்க அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு பிறகு சாட்டர்டே ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. முடியாம இருக்கும் பொழுதே இடையிலே போன் பண்ணி கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அப்பெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து எனக்கு பதில் வரல ஊர்ல இருந்து. அதுக்கப்புறம் 6 மணி வரைக்கும் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. 6:15க்கு உடனே போன் பண்ணிட்டாங்க, ஓகே ஆயிடுச்சு, சக்சஸா ஆப்ரேஷன் நடந்துருச்சு, இப்ப ஐசியூக்கு இந்த வார்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இமிடியேட்டா நான் அவங்க உடனே பிரதருக்கு மெசேஜ் அனுப்பி ரொம்ப தேங்க்யூ பிரதர்னு அனுப்பியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி, நம்மளாட்டு சொல்லி திரும்ப இப்படி சொல்றதை விட அவங்க திரும்ப கரிசனையோட கேட்டு ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கலாம். உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்தது சொல்ல போனா, இந்த கூடுகைக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வர்றாங்க லிங்க்ல. எனக்கு என்னோட பொண்ணு வரணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அநேக நாள் அவள்கிட்ட சொல்லுவேன். அவ வந்து ஆவடியில மிட்னமல்லிங்கிற இடத்துல இருக்கா. அவட்ட அநேக நாள் சொல்லுவேன். ஆனா அவ என்னால காலையில எழும்ப முடியாது. ஏன்னு சொன்னா அவளுக்கு 4 வயசுல ஒரு பையன் இருக்கான், பிள்ளை. அவன் 10 மணி 11 மணிக்கு தான் ஆக்டிவ் ஆவான். அப்பதான் சைக்கிள் ஓட்டுவான் பெட்ரூம்ல, அப்பதான் குதிப்பான், விளையாடுவான், ரொம்ப விளையாடுவான். அந்த நேரத்துலதான் அவனை வச்சுட்டு முடியாது. எப்படியாவது 1 மணி ஆயிடும் தூங்குறதுக்கு. அதுவும் கம்பல் பண்ணி தான் அவனை தூங்க வைக்கணும். அதனால எனக்கு காலையில எழும்ப முடியாது மம்மிம்பா. ஜெபிக்கிற பிள்ளைதான், சண்டே கிளாஸ் எடுக்கா சர்ச்சில். ஆனாலும் எனக்கு திருப்தி இல்லை, காலையில ஜெபிக்கணுமே, இந்த நேரத்தை விடக்கூடாது. இவ்வளவு பேர் வராங்க, நம்ம பொண்ணையே நமக்கு இது பண்ண முடியலையேன்னு வேதனையா இருக்கும். ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாரம் அவ வீட்டுல போய் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நாட்கள்ல நீ எழும்ப வேண்டாம், கேட்டுட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிவிடு. ஏன்னா மருமகை மார்னிங், சில நாள் மார்னிங் தான் வருவாங்க, மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கனால. அதனால நல்ல ஒரு வாய்ப்பாட்டு அவளுக்கு நான் போட்டு கொடுத்துருவேன். அப்படியே படுத்துட்டே கேட்டுட்டு இருந்தா. நாளாக நாளாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் சிஸ்டர் அதிகமா சொல்லுவாங்க, இது பரலோகம் திட்டமிட்ட ஒரு கூடுகைன்னு. அது எனக்கு குத்திட்டே இருக்கும், பரலோகம் திட்டமிட்ட கூடுகைன்னு சொல்றாங்க, ஆனா அந்த பிள்ளை எப்படி எழும்பாம இருக்காளே அப்படின்னு. நாளாக நாளாக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 3 மாசமா ஆண்டவருடைய பெரிய கிருபையினால அவ வந்து கலந்து கொள்ளதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அவ மாத்திரமல்ல, மருமகன் வீட்டுல இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கூடுகையில கலந்து கொள்ளதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அது நித்யா ஜோயல். அதனால அவளுக்காக ரொம்ப ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அடுத்தது போன இது நவம்பர் மாசத்துல ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க, மெடிக்கல் கேம்ப் எங்க அயப்பாக்கம் பகுதியில. அதுல போய் செக் பண்ண போது சுகர் வந்து எனக்கு 400 கிட்ட, பிரஷரு 160 அந்த மாதிரி இருந்துச்சு. போய் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்ப ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்துட்டு இருந்தது. 11:15 ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க வந்து என்ன எழுதி கொடுத்தாங்கன்னா, இமீடியட்டா அர்ஜென்டா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் சரி பிரேயருக்கு வந்துடலாம் அப்படின்னு பிரேயர் அட்டன் பண்ணும்போது 11:15 ஆயிட்டு. அப்படி நான் வரவும் பிரதர் சொன்னாங்க, யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் தேவைகளுக்காக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிஸ்டர் சொல்லி முடிச்சோன்னா நானும் சடனா சொல்லிட்டேன், இந்த மாதிரி பிரதர் எனக்கு சுகரும் பிரஷரும் ஜாஸ்தியா இருக்கு, இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப பிரதர் சொன்னாங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணுங்க, ஆண்டவர் நடத்துவார்னு. அப்பவும் நல்லா ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு அவங்க 1 மந்த்துக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்து அடுத்து வர சொல்லி இருந்தாங்க. 1 மந்த் கழிச்சு போகும்போது 170 ஆயிருந்து. ஒவ்வொரு நாள் அதிகாலையில ஆண்டவர் சுகத்துக்காக பலத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கூடவே சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நல்ல விடுதலையை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அடுத்தது வந்து ஒவ்வொரு நாளும் காலையில இப்படி ஜெபம் பண்றது எனக்கு பெரிய ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தா கூட இப்படி ஒழுங்கும் கிரமமுமா பண்ணவே முடியல. அப்படியே எழும்பி உட்கார்ந்து அப்படியே மௌனமா ஜெபம் பண்ணிட்டு எழும்பி போறதுதான். 3 மணிக்கு கூட ஜெபம் பண்ணுவேன். ஆனா இப்படியே உட்கார்ந்து அமைதியா இருட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டு போயிடுறது. ஆனா அந்த கூடுகைக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போது. ஆண்டவருடைய பெரிய கிருபையில ரூம்ல லைட் போட்டு பைபிள் எடுத்து டைரி எடுத்து கைத்தட்டி பாடி முழங்கால் போட்டு ஆண்டவரை துதிக்கும் பொழுது இதை போல ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை.
அதுக்கு மேல இன்னொரு விஷயம் சொல்லணுமா, நான் அந்த கூடுகைக்கு வரும் பொழுது அபிஷேகம் பெறாம தான் வந்திருந்தேன். ஆனா ஒரு வாஞ்சை இருந்தது. பெறாம இருந்தேன். அப்ப சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னபோது அவங்க சொன்னாங்க, "நீங்க இந்த வாஞ்சை இருக்கனால பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு" சொன்னாங்க. கரெக்ட்டா 2 வீக்ஸ்க்குள்ளாடி அவங்கள நான் திரும்ப பார்க்கறதுக்குள்ளாடி ஆண்டவர் என்ன அபிஷேகித்தார். ஃபெமினா சிஸ்டர் என்னைக்காவது என்னைக்காவது தனித்தனியா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு ஒரு பேர் சொல்லி ஈவினிங் பிரேயர்ல. அந்த சமயத்துல எனக்கு பண்ணும்போது அவங்க அந்த காரியத்துக்காக பண்ணுவாங்க. அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதனால ஆண்டவரோட பெரிய கிருபையினால் ஆண்டவர் என்ன அபிஷேகித்தார். ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு ஆண்டவர்ட்ட இருக்கிறதுக்கு கிருபை தந்தார். இதுல கலந்து கொள்ற ஒவ்வொருவரையும் அவங்கவங்க பாரத்தை சொல்லும் பொழுது நம்ம சொந்த வீட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனையாவே எனக்கு தோணும். முகம் தெரியாம ஒவ்வொருத்தரும் நமக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய குடும்பமாவே நினைக்கிறதுக்கு தோணும். இந்த கூடுகையை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். நடத்துகிற சிஸ்டருக்கும் பிரதருக்கும் உள்ளத்துல ஆழத்துல இருந்து நன்றி சொல்றேன். அவங்க இந்த மாதிரி கூடுகை வைக்கலன்னா இப்படி அதிகாலையில ஜெபிக்கிற அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கவே செய்யாது. என்னதான் கிறிஸ்தவங்களா இருந்தாலும். அதனால ஆண்டவருக்கு ரொம்ப கொடா கொடி நன்றி சொல்றேன். ஜெபம் பண்ண எங்க அண்ணனுக்காக, எனக்காக ஜெபிச்ச எல்லாருக்குமே ஆண்டவர் நாமத்துல நன்றி சொல்லிக்